சாம்சங் விவகாரத்தில் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர்கள் விடுத்த கோரிக்கையை சிஐடியு தொழிற்சங்கம் ஏற்க மறுத்துள்ளது. தனது அடுத்த கட்ட போராட்டத்தையும் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் சுங்குவார் சித்திரம் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் குழு நடத்திய பேச்சுவார்த்தையில் சிஐடியு தொழிற்சங்கத்துடன் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த டிஆர்பி ராஜா, தொழிற்சங்க அங்கீகாரம் மட்டுமே தற்போது ஒரே பிரச்சனை என்றார். நிறுவனம் மீது எல்லா கோரிக்கையும் நாங்க முழுமையாக ஒத்துக்கிறோம். சிஐடியோட ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை இதுல கோர்ட்ல இருக்கு. சட்டத்தை அங்க ஜட்மெண்ட் என்ன வருதோ அதுக்கேற்ப நாங்க நிச்சயமா அதுக்கும் நாங்க சாய்க்கிறோம். எப்படி ஜட்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப்போம். கோர்ட்ல இருக்கும்போது நாங்க என்ன பண்றதுன்னு அவங்க கேட்கறாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்டும் அதே சொல்றாங்க, சார் கோர்ட்ல இருக்கு, சப்ஜுடிஸ், இதை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அவங்களோட நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த பிரச்சனையில் தீர்வு காணப்படும் எனவும் கூறிய டிஆர்பி ராஜா, இந்த விவகாரம் தமிழ்நாட்டிற்கு வரும் முதலீடுகளை பாதிக்கும் என்பதால் தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் சிஐடியு போராட்டத்தை முடக்க அரசு சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளது. நிர்வாகத்தோடும் நிர்வாகம் கொண்டு வந்த ஒரு சில தொழிலாளிகளை வைத்து ஒரு முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட ஒரு பேப்பரில் மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் எழுதி வாங்கிக்கின்னு அது வெளியே ஏதோ நாங்கள் ஒப்பந்தம் போட்ட மாதிரி ஒரு வீடியோவையும் இவங்க அமைச்சர் பேசுறதையும் இணைச்சி அவர் செய்தி வெளியிட்டதும் இதற்கு மேலே பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு, போராட்டம் முடிஞ்சு போச்சுன்னு அமைச்சர் சொல்கிறாரு. இது எல்லாமே மிகப்பெரிய சதி. தொழிற்சங்க அங்கீகாரம் கோர்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. கோர்ட்டில் இருப்பது அங்கீகாரத்துக்கான வழக்கல்ல. தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய ஏன் வில்லை என்று தமிழக அரசாங்கத்தை பார்த்து கோர்ட்டு கேட்டிருக்குது. அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். எனவே இந்த வேலைநிறுத்தத்தை உடைப்பதற்கு அரசு எடுத்திருக்கிற முயற்சிகள் அனைத்தும் நியாயமானதல்ல. போட்டி சங்கத்தை அரசே, தொழிலாளர் துறையினுடைய அமைச்சர் அறையில் அரசே முன்னின்று செய்தது என்பது சரியல்ல. இவையெல்லாம் எதிர்த்து எங்கள் போராட்டம் தொடரும். மேலும் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஆலைகளில் வரும் 21ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று முத்துக்குமார் தெரிவித்தார். தொழிலாளர் போராட்டத்திற்கு விரைந்து தீர்வு காணப்படாவிட்டால் அது தமிழ்நாட்டிற்கு வரும் முதலீடுகளை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் இஸ்மாயில்.